சார் எனக்கு 29 இயர்ஸ் ஆகுது. கல்யாணம் ஆகல. வீட்ல வந்து இன்னும் அந்த 10க்கு 10 பொருத்தம் இருந்தா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வீட்ல ஆணியா நிக்கிறாங்க. சார் அது வந்து அவ்வளோ முக்கியமா சார் ஒரு கல்யாணத்துல? ஸ்திரீ தீர்க்கும்னு ஒரு பொருத்தம் இருக்கும், ரஜ்ஜுன்னு இருக்கும், யோனின்னு இருக்கும். இந்த 3 பொருத்தம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ரொம்ப மற்றதெல்லாம் பார்த்துட்டு இந்த காலத்தில் பொண்ணுங்களே கிடைக்காது. கிடைக்கிறதையும் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, 60வது கல்யாணம் தான். ஒரு பக்கா 2K கிட்ஸ் அமைச்சிருக்கான் சார். ஷெல்வி ப்ரோ, இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜின்னு டெவலப் ஆயிடுச்சு. இந்த கண் திருஷ்டிலாம் சொல்கிறாங்களே, அதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கா? திருஷ்டி வந்து நமக்கு நல்ல நேரத்தில் வேலை செய்யாது, கெட்ட நேரத்தில் தான் வேலை செய்யும். வண்டி அடிக்கடிக்கு ஆக்சிடென்ட் ஆகுறது, சும்மா நடந்து போகிறச்செல்லாம் அடிக்கடிக்கு விழுறது, நம்ம வீட்டு டோரே நம்மளை கதவை நசுக்குது, இதெல்லாம் வந்து நமக்கு ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்குதுன்னு அர்த்தம். ரீசெண்டாக இந்த சம்மரில் நிறையா சன்ஸ்ட்ரோக்ஸ் அந்த மாதிரி வியாதிகள் வேறு வரும் உலகத்துக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னா என்ன முக்கியமான விஷயங்களை அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு அவாய்ட் பண்ணுவோம்? நான் தான் சொல்லிட்டேன், 2031 வரைக்கும் எதை பற்றி கவலைப்படாமல் நம்ம ஜாலியாக இருக்குமா, ரசம் சோறு சாப்பிட்றோமா, இல்லை பிரெட் ஆம்லேட் சாப்பிட்றோமா. இந்த வாட்டி ஒரே ஒரு விஷயம் கவர்மெண்ட் நமக்கு நிறைய போடுவாங்கன்னா வரி தான் போடுவாங்க, அந்த வரியை தான் வாங்கிக்கணும். குரு பயிற்சி வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு வந்து சில பலன்கள் கேட்க போகிறோம். ஸோ நண்பர்களால், குடும்ப ஆட்களால் குஜிலி மஸ்த் பண்ணப்பட போகிறேன். குஜிலி மஸ்துன்னா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது சார். அவங்களே செஞ்சு விட்டுருவாங்க, பின்னாடி பேக் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அது மாதிரி பேக் ஸ்டாப்னா மேஷன் தான். இது சூப்பர் குஜிலி மஸ்து. உருகி மனைவியோ காதலியோ காதல் செய்ய போகிற ராசி. உருகி எல்லாமே செய்கிறது வந்து இப்போ கடகராசி செய்யும். காத்தாயில பழாமக்கு ரோஜா பூ குட்டி தாங்கி 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 தாங்கினது போய் அண்ட் உலகத்துக்கு இந்த குரு பயிற்சி நல்லதாக இருக்கும். ஸோ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சனியை இவர் பார்க்குறதுனால சனி சாந்தமாய் நல்ல அமைதியாய் சும்மா உலகத்துக்கு ரொம்ப வாடா, நீ மேலே நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு இல்லை. ஒரு ட்ரம்ப் பதில் நிறைய ட்ரம்ப் வருவாங்க. வேலை வாய்ப்பில், வரி விதிப்பில், விலைவாசியில், போர் பிரச்சனைகளில் நிறைய நல்லது இருக்குது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப மோசமானதெல்லாம் இருக்குது. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி. அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். நீங்களும் இதையே வாங்குங்க. லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் ஒரு ஜென்சி ஜோசியம் பார்க்க போகிறோம். திருப்பி நம்ம கூட செல்வி சார் இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சில கொஸ்டின்ஸ் வச்சுருக்கோம் சார். நாங்கள் ஒரு போல் வச்சோம், அந்த மாதிரி யாராவது கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னமோ ரொம்ப நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. முக்கால்வாசி பேர் வந்து இப்போ எப்படி விஜய் சாருக்கு ஓட்டு போட்ட யங்ஸ்டர்ஸ் மாதிரி உங்ககிட்ட கேட்குறதுலாம் யங்ஸ்டர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி போவோமா சார்? எனக்கு 29 இயர்ஸ் ஆகுது, கல்யாணம் ஆகலை. வீட்டில் வந்து இன்னும் அந்த 10க்கு 10 பொருத்தம் இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஆணியாக நிற்கிறாங்க. லவ்வும் புட்டுக்குச்சு சார். அது வந்து அவ்வளோ முக்கியமா சார் ஒரு கல்யாணத்தில்? ஸ்திரீ தீர்க்கும்னு ஒரு பொருத்தம் இருக்கும். அது வந்து பொண்ணு ராசிலேருந்து 13 நட்சத்திரம் தான்னா வரும். அதை வந்து ஒரு பெரிய பொருத்தமாக பார்த்துக்கும். ரஜ்ஜுன்னு இருக்கும், யோனின்னு இருக்கும். இந்த 3 பொருத்தம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கும், இது போதும். ஓகே. மற்றபடி ஸ்தான பலம்னு இருக்கும். இந்த ஸ்தான பலம் சரியில்லாமல் பொருத்தத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அதனால் இந்த 3 பொருத்தத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணிக்கும். ஓகே. ரொம்ப மற்றதெல்லாம் பார்த்துட்டு இந்த காலத்தில் பொண்ணுங்களே கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். கிடைக்கிறதையும் விட்டுட்டிங்கன்னு வச்சுங்க, 60வது கல்யாணம் தான். சார் 5 இயர்ஸாக நான் வந்து ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன். ஃபுல்லாக பாலிடிக்ஸ், வேலையே பிடிக்கல. நான் படித்த வேலையும் கிடையாது. இதுக்கும் என் ராசியில் இருக்கிற இந்த பிளானிட்டரி பொசிஷனுக்கும் சம்மந்தம் இருக்குமா? அதாவது 2 விஷயந்தான். நம்ம நடக்கக்கூடிய தசைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கை. அந்த தசைகளில் வந்து நமக்கு சப்பாக இருந்தால் சில டைமில் இப்படி தான் நடக்கும். குறைஞ்சபட்ச தசை வந்து சூரியன் தான் 6 வருஷம். அதிகபட்சமாக இருக்கக்கூடிய தசை வந்து சுக்கிர தசை வந்து 20 வருஷம். ஓகே. ஸோ சந்திர தசைனா 10 வருஷம், செவ்வாய் தசைனா 7 வருஷம், ராகு தசைனா 18 வருஷம், குரு தசைனா 16 வருஷம், சனி தசைனா 19 வருஷம், புதன் தசைனா 17 வருஷம், கேது தசைனா 7 வருஷம், சுக்கிர தசைனா 20 வருஷம். ஸோ சூரியன்லேருந்து சுக்கிரன் வரைக்கும் முடித்தா 120 வருஷம் தசை. இதில் சூரிய தசைனா உங்களுக்கு 6 வருஷத்தோடு இந்த தொந்தரவு போயிடும். சரி, இந்த வேல் படத்தில் சூர்யா சொல்கிற மாதிரி அங்கேருந்து இங்கே 3 கிலோமீட்டர் அந்த மாதிரி. அதுபோல் உங்கள் ஜாதகத்தில் எந்த தசை நடக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்தா அதுக்குண்டான தெய்வ வழிபாடுகள் பண்ணி தப்பிச்சுக்கிறது தான் முக்கியம். அண்ட் இன்னொரு கொஸ்டின் சார், எங்கள் அப்பாவுக்கு வந்து 65 இயர்ஸ் ப்ளஸ் ஆகுது. எனக்கு ஏதோ என் கட்டத்தில் தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு டெய்லி, அதாவது வீக்லி 3 வாட்டி ஃபாஸ்டிங் இருக்காங்க. இந்த ஃபாஸ்டிங்கால் என்னோட பிளானிட்டரி கட்டங்கள் ஏதாவது மாற வாய்ப்பு இருக்கா? விரதம் இருக்கிறது எப்பவுமே அவங்க ஹெல்த்துக்கு நல்லது. ஓகே. எல்லாமே நல்லது. அதாவது இருக்கலாம். அதுக்கு வந்து பெஸ்ட் இது போல் கண்டம் இருக்குன்னா
சேஃப்டியாக யாரையும் நம்பாமல் திருக்கடையூர் போயிட்டு திருக்கடையூர். அங்கே அபிராமி தாயை மார்கண்டேயருடைய ம் மகா மிருத்யுஞ்சய யந்திரம்னு இருக்கும், ம் காலசம்மார மூர்த்தின்னு இருப்பார். ம் அங்கே இருக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வரர் பக்கத்தில் காலசம்மார மூர்த்தி, ம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மகா மிருத்யுஞ்சய யந்திரத்துக்கு குருக்கள் தீபம் காட்டுவாங்க. ம் அதை பார்த்துட்டு வந்தாவே ஏதாவது இது மாதிரில தோஷங்கள் இருந்தால் ம். அது வந்து நமக்கு நிவர்த்தி ஆகும்னு அபிராமி பற்றே கொடுத்துருக்காரு. ஓகே ஸோ நான் செல்வி கொடுத்ததில்லை, செல்வி ஒன்லி காப்பி ரைட் ஓனர். ஓகே ஸோ பண்ணிட்டு ஓகே. ஒரு பக்கா 2K கிட்ஸ் அமைச்சிருக்கான் சார். ஷெல்வி ப்ரோ, இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜின்னு டெவலப் ஆயிடுச்சு. இந்த கண் திருஷ்டிலாம் சொல்கிறாங்களே, அதுக்கு நீங்கள் அதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கா? கண் திருஷ்டிக்கு இல்லை, டிஸ்டி வந்து நமக்கு நல்ல நேரத்தில் வேலை செய்யாது, ம் கெட்ட நேரத்தில் தான் வேலை செய்யும். ம் அதுக்கு நான் சொன்னது தான், தசாபுத்திகள் தான் ரொம்ப முக்கியம். ஓகே. வண்டி அடிக்கடிக்கு ஆக்சிடெண்ட் ஆகுறது, ம் சும்மா நடந்து போகிற சில அடிக்கடிக்கு விழுறது, ம் சும்மாவே இருக்குமா நம்ம கம்முன்னு இருப்போம், ம் நம்ம வீட்டு டோரே நம்மளை கதவை நசுக்குது, இதெல்லாம் வந்து நமக்கு ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்குதுன்னு அர்த்தம். ஓகே. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்பா நான் நல்லா தானே இருக்கிறேன், என்ன பிரச்சனைன்னு தெரில, இல்லைன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு உடம்பு கெட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்குமே நிறைய பேர் இருப்பாங்க, ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்தாவே நம்மளுடைய நேரத்தில் ஏதாவது ஒரு இது. ம் உங்கள் ஃபேமிலி ஜோசியரை பார்த்துக்கிறது. ம் என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்டி ரொம்ப இது போல் டிஸ்டிகள் பிரச்சனை அப்படின்னாவே நான் நிறைய பேருக்கு நிறைய விஷயத்தில் சிம்பிளாக கொடுக்கறது ஒன்றே ஒன்று தான். ம் எப்பவுமே இது மாதிரி ஒரு பயம்னா ம் நரசிம்மர்கிட்ட போய் உட்காந்துட்டு வந்தோம். நரசிம்ம பெருமாள். சங்க தீர்த்தம்னு இருக்கும் நரசிம்மர் கோயில், ஓகே. அது சில கோயிலில் பண்ணுறதில்ல. ம் அதை நம்ம முகத்தில் தெளிச்சிட்டு துடைக்கக்கூடாது, ம் எந்த தீர்த்தத்தையும் துடைக்கக்கூடாது. அப்படியே நம்ம நரசிம்மரை கும்பிட்டுட்டு வந்தாவே ம் நமக்கு ஏதாவது இது மாதிரி பாதிப்புகள் மனசஞ்சலங்கள்லாம் போய்டும். ஓகே சார். நீங்கள் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இந்த நேச்சுரல் கலாமிட்டிஸு, இந்த ஏர்பிளைன் கிராஷ் இதெல்லாம் வந்துடுச்சு. அண்டு இப்போ நீங்கள் வேறு ரீசெண்டாக இந்த சம்மரில் நிறையா சன்ஸ்ட்ரோக்ஸு அந்த மாதிரி வியாதிகள் வேறு வரும் உலகத்துக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னா என்ன முக்கியமான விஷயங்களை அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு அவாய்ட் பண்ணணும்? அவாய்ட் பண்ணவே முடியாதுங்க, நம்ம தான் ப்ரிவென்ஷனாக இருக்கும். ஓகே. அதாவது இதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கவங்க இது வந்து நமக்கு வந்து பஞ்சாங்கம் குறிப்புப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலங்கட்டி மழைன்னு வரும்னு. ஆமாம். இது வந்து இந்த மாதத்தில் சித்திரை மாதத்தில் பெய்யும்னு பஞ்சாங்கத்தில் இருக்குது. பெங்களூரில் மழையாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு, பார்த்துருக்கு, எல்லா ஊர்லேயும் இருக்குது. அது வந்து நம்ம தமாஷா சொன்னோம், ஆனால் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இது வந்து இனிமேல் இப்படி தான் இருக்கும். 2031 வரைக்கும் நிறைய பிரச்சனைகள். நான் தான் சொல்லிட்டேன், 2031 வரைக்கும் எதை பற்றி கவலைப்படாமல் நம்ம ஜாலியாக இருக்கோமா, ரசம் சோறு சாப்பிட்றோமா, இல்லை பிரெட் ஆம்லேட் சாப்பிட்றோமா, இல்லைன்னா எங்கேயாவது டீ கடையில் போய் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு ஜாலியாக அரட்டை அடிக்கிறோமா, சுற்றுறோமா, அப்படி இருக்கும். ஆமாம், காலையில் வயிறு கழிவுகள் கரெக்டாக போதா, அதோடு ஹாப்பியாக இருந்துட்டு மற்ற வேலையை பார்க்குறது தான் சேஃப்டி. ஏன்னா எவனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை எந்த நாட்டுக்காவது வந்துன்னு தான் இருக்கும். எந்த தலைவருக்காவது ஒரு ஆபத்து வரும், எந்த தலைவராவது தப்பு வரும். இந்த வாட்டி ஒரே ஒரு விஷயம் கவர்மெண்ட் நமக்கு நிறைய போடுவாங்கன்னா வரி தான் போடுவாங்க, அந்த வரியை தான் வாங்கிக்கும். சரி, நல்லது போடுவாங்கன்னு பார்த்தா வரி தான் போடும். சூப்பர், எல்லாருமே வரி தான் போடுவாங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டில் முக்கியமான விஷயம் ஒன்று கேட்டிருக்கோம் சார். இந்த ராசிகளுக்கெல்லாம் எந்த கோவிலில் போய் அவங்க ஒரு வேண்டுதல் பண்ணால் அவங்களுக்கு நல்லா இருக்கும் சார்? மேஷராசி. மேஷத்துக்கு எப்பயுமே குருவாயூர் போகிறது பெரிய பலத்தை. குருவாயூரப்பன் டெம்பிள். ஓகே சார். ரிஷபராசி. ரிஷபத்துக்கு எப்பயுமே ஸ்ரீரங்கநாதர் வந்து பெரிய பலம் கொடுத்து, ரங்கநாத பெருமாள். மிதுன ராசி. மிதுனத்துக்கு எப்பயுமே முருகர் கோயிலுக்கு வந்து சேஃப் அவங்களுக்கு. அதில் என்னை பொறுத்தவரைக்கும் வைத்தீஸ்வரன் வந்து ரொம்ப பவர். வைத்தீஸ்வரன் சிவன் டெம்பிளுக்கு போக சொல்கிறீங்க? வைத்தீஸ்வரனில் அங்கே இருக்கிற முருகருக்கு தான் அவ்வளோ பலம். வைத்தியநாத சுவாமி கோயில் அது இருந்தாலும் அந்த முருகருடைய விசேஷம் ரொம்ப பவர். கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கு எப்பயுமே குருஸ்தலம் வந்து ரொம்ப நல்லது, திருச்செந்தூர் போகிறது ரொம்ப நல்லது. ஓகே. சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களுக்கு எப்பயுமே என்றைக்குமே வந்து திருநள்ளாறு போகிறது ரொம்ப சேஃப்டி கொடுக்கும். கன்னியாராசி. கன்னியாராசிக்காரங்களுக்கு திருக்கொல்லிக்காடுன்னு ஒரு கோயில் இருக்குது. ஓகே. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும். அது வந்து பொங்கு சனீஸ்வரர் கோயில். துலாம். துலா ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஆலங்குடி குருஸ்தலம் இருக்குது, அங்கே போயிட்டு வந்தாங்கன்னா போய் இவ்வளோ நாள் இருக்கிற பாதிப்பெல்லாம் நிவர்த்தி. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்க யாரையுமே கேட்கக்கூடாது, பழனி முருகர்கிட்ட போய் உட்காந்துட்டு வந்துடும். ஓகே. வந்துட்டாவே பெரிய செம்ம பீக் ஆகிடுவான், வேறு லெவலுக்கு வரும். தனுசு ராசி. திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப கோயில் பிக்னிக் மாதிரி போயிட்டு வந்துடும். மகர ராசி. மகர ராசிக்காரங்களுக்கு மதுரை மீனாட்சி வந்து ரொம்ப சேஃப்டி. ஓகே.
ரொம்ப அற்புதமான அமைப்பு தரும். நிறைய அங்கே இருக்க அம்பாளை மட்டும் பார்த்துட்டு வரக்கூடாது, விநாயகரை பார்த்துட்டு சிவனையும் பார்க்கணும். கும்பராசி. கும்பராசிக்கு எப்பயுமே இவங்களுக்கு நல்லது நிறைய நடக்கணும்னா திருவண்ணாமலையில் போய் சாமியை கும்புறாங்களோ இல்லையோ, ஒரு கிரிவலம் போக முடியுதோ இல்லையோ, பௌர்ணமிக்கு தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு திங்கட்கிழமையில் ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டு செருப்பை கட்டிட்டு சிவாய நமக சிவாய நமகன்னு ஆட்டோக்காரர்கிட்ட பேசாமல், இந்த போகிற வழியில் பஜ்ஜி கடை எங்கே இருக்குதுலாம் கேட்காம நேராக ஒரு ரவுண்ட் அடித்தாங்கன்னா பிரமாதமாக இருக்கும். நடக்க முடிஞ்சவங்க யாரோடையும் பேசாமல் சிவமந்திரத்தையும் சொல்லிட்டு போனால் நல்லாயிருக்கும். கையில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிங்க. வெயில் காலம், அப்புறம் மயக்கம் வந்துட்டு செல்வினால தான் வந்ததுன்னு சொல்ல. மீனராசி. மீனராசிக்காரங்களுக்கு எப்பயுமே பஞ்சவடி ஆஞ்சநேயர் ரொம்ப நல்லது. பஞ்சமுக ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப விசேஷம். திண்டிவனத்திலேருந்து பாண்டிச்சேரி போகிறது, அனுமன் சாலிசா கேட்பதும் மீனத்துக்கு பலத்தை கொடுக்கும், சத்ருக்களின் நாசம். அதே மாதிரி குரு பயிற்சி வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு வந்து சில பலன்கள் கேட்க போகிறோம். ஆனால் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் சொல்ல போகிறீங்க, நார்மல் ஸ்டைல் இல்லாமல். என்னென்னா வந்து சில கேள்விகளும் இவங்க வச்சுருக்காங்க சார், ஓகேவா? அதுலேருந்து நீங்கள் ஒன்று இந்த ராசி வந்து இந்த குரு பலன்களில் ரொம்ப பார்த்துருக்கணும் சார். ஸோ நண்பர்களால், குடும்ப ஆட்களால் குஜிலி மஸ்து பண்ணப்பட போகிற ராசி எந்த ராசியாக இருக்கும்? குஜிலி மஸ்துனா? குஜிலி மஸ்துனா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது சார். அவங்களே செஞ்சு விட்ருவாங்க, பின்னாடி பேக் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அது சொல்லணும். அது மாதிரி பேக் ஸ்டாப்னா மேஷம் தான். அதிகமாக கோவப்பட்டு சண்டை வரப்படக்கூடிய ராசிகள். குரு பேச்சில் ரொம்ப வாக்குவாதம், டென்ஷன்லாம் வரப்போகிற ராசியில் தனுசு வரும். உருகி மனைவியோ காதலியோ காதல் செய்ய போகிற ராசி. ரொம்ப உருகி எல்லாமே செய்கிறது வந்து இப்போ கடகராசி செய்யும். ஸோ ஒரு குழப்பமாகவே தெரிஞ்சுக்கிட்டு இந்த கிளாரிட்டியே இல்லாமல் கெரியரில் எதுலேயுமே ஃபோக்கஸே இல்லாமல் இருக்க போகிற ராசியாக யார்? அதாவது எதுவுமே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பிரச்சனையே வர்றது கடகம் தான் செய்ய போகுது. இது ஒரு முக்கியமான கேள்வி சார். பெரிய ஆளுமை பெற போகிற ராசி யாராக இருக்க போகிறாங்க? அதாவது பெரிய ஆளுமை பரப்புற ராசியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விருச்சகம் இருக்குது. விருச்சகத்துக்கு பவர். அடுத்தது மீனத்துக்கு வரும். ஓகே, இதில் யாராவது தலைவர்கள் இருக்காங்களா இந்த ராசி? அதெல்லாம் நம்ம அவங்கவுங்க திசை தான். திசை தான். ஓகே சார். உடம்ப கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பம். நிறைய டிராவல் பண்ண போகிற வெளிநாடுலாம் போகக்கூடிய ராசிகளாக இருக்க போகுது. வெளிநாடுகளில் வந்து சிம்மம் வந்து நிறைய டிராவல் சுத்த போகுது. ஓகே. அடுத்தது மிதுனமும் சுற்றும். ஸோ குடும்பத்தை ரொம்பவே கவனமாக பார்த்துக்க வேண்டிய ராசி அதான் மகரம் தான். மகரம். ஆமாம். ஃபேமிலியில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் இவங்க தலையீடு கூடவே கூடாது. குடும்பத்தில் வந்து வெள்ளை கொடியெல்லாம் கட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கணும், ராமராஜ் வேஷ்டியை சுற்றிக்கின்னு போனால் தான் நல்லது. ஓகே. ஸோ ஓவராலாக ஒரு சென்டென்ஸில் இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் நல்லதாக இருக்க போகுது? 3 ராசிக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஓகே. விருச்சகம், மகரம், கும்பம். மகரத்துக்கு ஃபேமிலியை தவிர எல்லாமே சூப்பர் டூப்பராக இருக்கும். சூப்பர். விருச்சகத்துக்கு வந்து பேரண்ட்ஸ் ஹெல்த்தை தவிர எல்லாமே இருக்கும். மீனத்துக்கு வந்து பிள்ளைங்க விஷயத்தில் தவிர எல்லாமே சூப்பராக இருக்கும். சூப்பர். ஆமாம், பிரமாதமாக இருக்கும். இந்த 3 ராசி தான் ஃபஸ்ட்டு வரும் லைன். ஓகே சார். யார் கொஞ்சம் பார்த்துருக்கணும் இந்த குரு பயிற்சியில்? அதான் குரு பயிற்சியில் இப்போ வந்து பார்த்துக்கிறதுனா தனுசு கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே. தனுசு கொஞ்சம் தேவையில்லாத பார்த்துக்கணும். ஓகே. கும்பம் கொஞ்சம் பார்த்துக்கணும். கும்பம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். துலாமம் வந்து உத்தியோகத்தை பார்த்துக்கணும். ஓகே. தனுசு கும்பம்லாம் வந்து ஹெல்த்து தான். இந்த இவங்க வந்து உத்தியோகம். கடகம் வந்து அதே போல் வந்து ஒரு ப்ரொஃபஷனில் வந்து ஒரு சேஞ்சஸ் வரும், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஓகே. ஆமாம். மற்றபடி அடுத்தது வந்து சிம்மத்துக்கு வந்து நிறைய விரயம் வரும். அதனால் விலை உயர்ந்த பொருள்களை கையாளுறச்ச கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். கன்னி ராசி சார். கன்னி வந்து லாபம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் பார்க்கும். கன்னி வந்து நிறைய நல்லது நடக்கும். ஃபேமிலியிலலாம் ரொம்ப டேக்கப் ஆகிடும். பிள்ளைங்க விஷயத்தில் நல்லா ஆகிடும். நிறைய நல்லது நடக்கும். ஆனால் இந்த முதலீடு பண்ணுறாங்க இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவசரப்படக்கூடாது. யாராவது சொல்லி போய் போடக்கூடாது. சொல்லு. அண்ட் உலகத்துக்கு இந்த குரு பயிற்சி நல்லதாக இருக்கும். இல்லை அதாவது கடகத்தில் குருன்னா உச்சம் பெறுகிறார். கடகம் வந்து சந்திரன் ஆட்சி பெற்று வீடு. அதாவது உச்சம் பெறக்கூடிய குருன்றது ரொம்ப பலம். நிறைய நல்லது நடந்தாலும் குரு வந்து சனியை பார்க்க போகிறார், மீனத்தில் இருக்கு. ஓகே. சனியால் ஏற்கனவே உலகமே வந்து உங்களுக்கு தெரியும் போட்டு பரட்டி எடுக்கிறாரு. ஸோ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சனியை இவர் பார்க்குறதுனால சனி சாந்தமாய் நல்ல அமைதியாய் சும்மா உலகத்துக்கு ரொம்ப வாடா, நீ மேலே நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு இல்லை. ஒரு ட்ரம்ப்பு பதில் நிறைய ட்ரம்ப் வருவாங்க சார். என்ன சார் ஒருத்தனே மெயின்டைன். ஆமாம், ஏன்னா சனிக்கு ஃபுல் பவர் கொடுக்குறாரு இவர். யார்? குரு. குரு. டேப்பா, நான் உச்சமாயிட்டு என் சொந்த வீட்டில் இருக்கிற நீ
உனக்கு நான் ஃபுல்லாக கொடுக்குறேன், நீ அடித்து ஆடு, எவன்லாம் என்னென்ன சேஷ்டை பண்ணானோ எல்லாத்தையும் போட்டு விளாசு. சார் லாக் அண்ட் கீ கேம் ஆமாம், வேலையெல்லாம் நிறைய பேர் இதை பிடுங்கி விட்டுரு, நிறைய பேர் வேலையில் இப்போ நீ இந்த வேலை இல்லாமல் கூட வேறு வேலை வச்சுக்கோ. ஸோ இதெல்லாம் பண்ணுவார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பில், வரி விதிப்பில், இயற்கை சேதத்தில், அதே போல் இந்த விலைவாசியில், போர் பிரச்சனைகளில் நிறைய நல்லது இருக்குது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப மோசமானதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கணும். நிறைய பேர் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய கார்ப்பரேட் சாமியார்கிட்ட தஞ்சமாயிடுவாங்க. ஐயா நாங்கள் அங்கே வந்துடுறோம், சேவை செய்கிறோம், புரியல உங்களுக்கு? ஏன்னா நிறைய பேருக்கு இது என்னடா வாழ்க்கைன்ற அளவுக்குலாம் ஆகிடுமா. புரியுது. ஏதோ ஒரு ஊரை சொல்றீங்க, புரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கோ, இல்லை அது பக்கத்தில் இருக்கிறவங்க அவ்வளோதான் கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஸோ கார்ப்பரேட் சாமியாரை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே சார், ரொம்ப ஃபன்னாகவே இருந்துச்சு இது. இன்னொரு இன்டர்வியூவில் கண்டிப்பாக சந்திப்போம் சீக்கிரமே. நல்லது. நன்றி சார். நல்லது. லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் நன்றி, வணக்கம்.